வணக்கம். நான் ஜஸ்டிஸ். இன்னைக்கு பாயிண்ட் வந்து ரொம்ப சிம்பிள்ங்க. லேட்டெக்ஸ் மேட்ரஸ் நம்ம இண்டோ ஃப்ரெஞ்ச் மேட்ரஸ்க்கும் மற்ற மேட்ரஸ்க்கும் உண்டான ஒரு காமனான ஒரு 5 டிஃப்ரென்ஸ் பாயிண்ட் அவ்வளோதான். அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மற்ற மேட்ரஸில் காயரு இல்லை ஸ்ப்ரிங்கு, போனட் ஸ்ப்ரிங்கு, பாக்கெட்டட் ஸ்ப்ரிங் அந்த மாதிரி ஸ்ப்ரிங் மேட்ரஸ் வரும். ஸ்ப்ரிங் மேட்ரஸ்க்கு கேரண்டி கிடையாது. ரொம்ப ப்ரீமியமாக 70-80,000க்கு வாங்கும்பொழுது மோஸ்ட்லி ரிப்பேர் வர்றதுக்கு சான்சஸ் கம்மி. லோ பட்ஜெட்டில் வாங்கும்போது 1 mm திக்னஸில் போடுவாங்க. அது பண்ணும்பொழுது லைஃப் கொஞ்சம் கம்மி தாங்க. 1.2 mm திக்னஸ்க்கு மேலே ஸ்ப்ரிங்கு போடும்போது ஓகேவா இருக்கும். அப்போ லேட்டெக்ஸ் அதே பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, லேட்டெக்ஸ் அந்த ஸ்ப்ரிங்கை விட நல்ல பவுன்சிங் இருக்கும், லைஃப் நல்லா இருக்கும், டியூரபிலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். மேலே யூஸ் பண்ணுறதும் எல்லாமே ஃபுல்லாகவே ரப்பர் நம்மகிட்ட இருக்கிறது. அந்த ஸ்ப்ரிங் மேட்ரஸ்ன்னு போனீங்கன்னா அதோட டாப் லேயர் மெமரி ஃபோம், அந்த ஸ்பாஞ்ச் ஆர்டிஃபிஷியல் ஃபோம் அந்த மாதிரி மெட்டீரியல் வரும். அது ஹீட்டுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபோம் வந்து என்னைக்கானாலும் டவுன் ஆகும். அடுத்த பாயிண்ட் வந்து இந்த டியூரபிலிட்டிங்கும் போது ஸ்ப்ரிங்கை வந்து ஒரு ஒரு 30,000 பட்ஜெட்டுக்குள்ளே வாங்குறீங்கன்னா 2 வருஷத்துலேயே டவுன் ஆகிரும். எங்களுக்கு அது ஈஸியாக வந்து அது ஃபீல் பண்ண முடியும். மற்றபடி எல்லாத்துக்கும் எப்படி பண்ணுறீங்கன்னா, மினிமம் 5 to 7 வருஷம் அதை யூஸ் பண்ணிடுறீங்க. யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபோமெல்லாம் நசுங்கி உள்ளே போய் ஸ்ப்ரிங்கெல்லாம் சவுண்டு வர ஆரம்பிச்சு, அது மாதிரி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு 7 வருஷமாவது கொண்டு வரீங்க. மேக்ஸிமம் ஒரு 7 வருஷம் அல்லது 10 வருஷமே யூஸ் பண்ணாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணுறீங்க. தடவை ஸ்ப்ரிங் பெட் வாங்கும் பொழுது அதே மாதிரி 10 வருஷம் வருமா அப்படிங்கிறது டவுட் தான். அதனால தான் அவங்க வாரண்டி தராங்க. லேட்டெக்ஸ் மேட்ரஸ் அப்படி கிடையாதுங்க. 15 to 20 வருஷத்துக்கு லைஃப் வரக்கூடிய சூப்பரான மெட்டீரியல். லேட்டெக்ஸோடைய அந்த குஷனிங்கே வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஒன்ஸ் ஃபீல் பண்ணவங்க எப்போவுமே அதை விட்டு மாற மாட்டாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மற்ற எல்லா மேட்ரஸும் இப்போ வந்து இலவம் பஞ்சு, பருத்தி பஞ்சு, காயர் இது வந்து நேச்சுரல்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து மரத்துலேருந்து வருது. அப்படிங்கும் பொழுது ரொம்ப நேச்சுரலாக நமக்கு வந்து கிடைக்குது. அதே போல் நாளைக்கு மண்ணில் போடுறீங்கன்னாலும் அது ஈஸியாக மக்கி போயிடும், யாருக்கும் கெடுதல் கிடையாது. அப்படிங்கும் பொழுது மற்ற மெட்டீரியல் எல்லாமே ஈக்கோ ஃப்ரெண்ட்லியான்னு கேட்டிங்கன்னா 20லேருந்து 80% கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் வாங்குகிற மேட்ரஸ் மேலே கீழே சைடில் யூஸ் பண்ணுறது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் பாலிஸ்ட்ரு அல்லது ஃபோம், ஃபுல்லாகவே பாலியூர்த்தின் ஃபோம். இது வந்து ஒரு சிலர் சொல்கிறாங்க 300-400 வருஷத்துக்கு மக்கி போகாதுங்கிறாங்க. அதை பற்றி எனக்கு ஐடியா இல்லை. குறைஞ்சது மண்ணில் போட்டால் ஒரு 7 வருஷத்துக்காவது மக்கி போகாது. மழை தண்ணியை மண்ணில் போகிறதுக்கு விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல். இதுவே லேட்டெக்ஸ் ஃபோமுங்கிறது ரப்பர் மர பால்லேருந்து வருது. அந்த ரப்பர் பால் அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதத்தில் மண்ணில் போடும்போது மண்ணோட மக்கி போயிடும். கரையான் இருந்தாலும் சாப்பிடும். அந்த மாதிரி ஈக்கோ ஃப்ரெண்ட்லி 100% மண்ணை கெடுக்காத நல்ல பொருள் நம்ம இண்டோ ஃப்ரெஞ்ச் லேட்டெக்ஸுக்கு. அடுத்த பாயிண்ட் நம்ம பார்க்க போகிறது, லேட்டெக்ஸ் மேட்ரஸ் வந்து உங்களுக்கு குழி விழாது, திக்னஸ் மாறாது. குழி விழலை, திக்னஸ் மாறலைனாலே உங்களுக்கு புதுசாக மேட்ரஸ் வந்து மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த பாயிண்ட்டை நீங்கள் மேட்ரஸில் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்களுக்கு காயர் ஃபோம் ஸ்ப்ரிங் எல்லாமே 10 வருஷம் குழி விழாது, 20 வருஷம் குழி விழாது, இப்படியெல்லாம் அவங்க ப்ராமிஸ் பண்ண முடியாது. ப்ரூஃபாக அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து அவங்க கொடுக்கவே முடியாது. காரணம் என்னென்னா, நீங்களும் வந்து ஒரு விஷயம் நோட் பண்ணணும். காயர் ஃபோம் ஸ்ப்ரிங் பெட் எல்லாம் வாங்குகிறோம், அது எத்தனை வருஷம் வருது அல்லது யூஸ் பண்ணவங்ககிட்ட கேட்குறதே கிடையாது. நீங்கள் அந்த லேட்டெக்ஸ் மேட்ரஸ் உங்களுக்கு குழி விழாது, திக்னஸ் மாறாது. அதே போல் காயர் பெட்டு குழி விழாதுன்னா எல்லாருமே இப்போ காயர் தான் வச்சுருப்பீங்க. ஃபோம் பெட்டு குழி விழாதுன்னா 100% எல்லாருமே ஃபோம் பெட்டு தான் வாங்குவாங்க. ஸ்ப்ரிங் பெட்டு குழி விழாதுன்னா அதுதான் வாங்குவாங்க. என்ன நான் சொல்ல வரேன்னா, லேட்டெக்ஸ் வந்து ப்ரைஸ் வைஸ் கொஞ்சம் ஜாஸ்தி, அவ்வளோதாங்க. மற்றபடி லேட்டெக்ஸோட எதையுமே நம்ம கம்பேர் பண்ண முடியாது. இனியும் ஃப்யூச்சரில் எது வந்தாலும், இப்போ வந்து உங்களுக்கு இப்போ புதுசாக மார்க்கெட்டில் டாப் லேயர் மட்டும் வாங்கிக்கோங்க, கூலிங்காக இருக்குங்கிறாங்க. கூலிங்காக இருக்குங்க, உங்களுக்கான கீழே இருக்கிற மேட்ரஸ் டவுன் ஆகுமே, அது உங்களால் தடுக்க முடியாதுல்ல. இந்த பிரச்சனைனால நிறைய பேர் 1 இன்ச்சு பெட் எனக்கு போதுங்க, 1/2 இன்ச்சு போதுங்கன்னு அந்த மாதிரி நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு தாராளமாக நீங்கள் செலவு பண்ணி லேட்டெக்ஸ் மேட்ரஸ், ஃபுல் லேட்டெக்ஸ் எடுத்துக்கலாம். இந்த ஹைப்ரிட்டு, மிக்சிங் லேட்டெக்ஸ் எடுக்கிறேன், ஃபோம் வித் லேட்டெக்ஸ், காயர் வித் லேட்டெக்ஸ், இந்த ஆர்த்தோன்னு சொல்லி அந்த குப்பை பாண்டட் ஃபோம் வித் லேட்டெக்ஸ் எல்லாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத செலவு, பண செலவு, மன உளைச்சலுங்க. திரும்ப திரும்ப மேட்ரஸ் வாங்குறது ஒரு பொழப்பாக வச்சுக்கணும். அதற்கு பதிலாக ஃபுல் லேட்டெக்ஸ் எடுத்துக்கிறது, இண்டோ ஃப்ரெஞ்ச் எடுக்கிறது எவ்வளவோ பெட்ரு. உங்களுக்கு வந்து காயர் ஃபோம் ஸ்ப்ரிங்கெல்லாம் நீங்கள் கடையில் வாங்கும் பொழுது, ஆன்லைனில் ஃபோம் பெட்டு, மெமரி ஃபோம்லாம் நீங்கள் வாங்கும் பொழுது அதோட லைஃப் என்னென்னு பாருங்கள். யூஸ் பண்ணவங்க ரிவ்யூ பாருங்கள். கமெண்ட் செக்ஷன் ஆன் பண்ணி வச்சுருக்காங்களா, ஆஃபில் இருக்கான்னு பாருங்கள். அந்த யூஸ் பண்ணவங்க 1 நாள் 2 நாள் யூஸ் பண்ணது பத்தாது, ஒரு 5 வருஷம் 10 வருஷம் பயன்படுத்த முடிஞ்சது அப்படின்னா அதுதான் சக்ஸஸுங்க. ஏன்னா இப்போ காயர் ஃபோம் ஸ்ப்ரிங்கெல்லாம் அந்த மாதிரி கிடையாது. அது ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை மார்க்கெட்டில் வருது.
சக்ஸஸ் காட்டுறாங்க, மறுபடியும் காணாமல் போயிடுது. இதே போல் ஆன்லைனில் மெமரி ஃபார்ம் விஷயம் நிறைய வருது. அது புதுசாக ஏதோ ஒரு நேமில் கொண்டு வராங்க. அப்போ பழைய ஆளுகள்லாம் எங்கே போனாங்கன்னா அதுக்கு ஃபீல்டை விட்டு வெளியே போயிடுச்சு. ஒரு பொருள் நல்லா இருந்தால் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க, நல்லா இல்லைன்னா அடுத்து யாருக்கும் ரெஃபர் பண்ண மாட்டீங்க. இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் யாரும் பணம் பட்ஜெட் வச்சுட்டு ஏமாற வேண்டாம்.